தினமலர் ஆன்மீக மலர் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். சினிமா துறையில மிகப்பெரிய ஜாம்பவான் உங்க அப்பா. அவரோட நீங்க சேர்ந்து போச்சு திரைப்பிரபலங்களை நேரில் பார்த்துருக்கிற வாய்ப்பு இருக்கு. அவங்க சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தகப்பனார் போயிட்டார். அதோட சினிமாங்கிறதே ஒரு நிழல். அதில் ரொம்ப எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கவே மாட்டான். அதோட அப்பாவை நான் ஒன்று சொல்கிறேன், எப்போவுமே அப்பாவை எழுத்தாளர்களே ரொம்ப பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் சௌக்கியமாக இருந்துட்டார். ரொம்ப பேருக்கு எழுத்தாளர் கஷ்டப்பட்டுருப்பா, அதனால சில பேருக்கு பிடிக்காது. இப்போவும் கூட நிறைய பேர் அப்பா பற்றி சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுறான். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசனை பண்ணுறான். அதை பற்றி அதெல்லாம் எங்கள் குறைகள். அது நான் தப்பாகவும் இருக்கலாம், அதை பற்றி இல்லை. பட் எங்கள் மனசில் அது குறை. அதே மாதிரி சினிமாக்காரர் அவர் முன்னோடி, ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தி ஃபிலிம் டாம். ஆனால் அவரை சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டால் அவர் கொஞ்சம் நியாயமாக எழுதுவார், என்ன வேணால் எழுதலான்னு இருக்க மாட்டார். அப்படி இருக்கிறது ஜெமினி கணேசன் அப்பாட்ட ரொம்ப ஆசை. வருவார், சாதாரணமாகவே பார்த்து போவார். எங்கள் வீட்டில் ரொம்ப பிரியமாக பேசுவார். கேபி சுந்தராம்பாளம்மா எப்பவும் போல நான் எப்போ போய் பார்க்குற போது ரொம்ப ஆசையாக அன்பாக பேசுவாள். எம்ஜிஆர்கிட்ட ஒரு பழக்கம் ஏற்பட்டது. எப்படின்னு கேட்டால், எலெக்ஷன் போது ஹேமமாலினி இதில் ஓட்டு போடுற போது நின்றுருந்தோம். நானும் அப்பாவும் கீழே நிற்கிறோம், எம்ஜிஆர் பின்னால் நிற்கிறார். அப்போ அப்பாவை பார்த்த உடனே, அண்ணா சுபண்ணா அப்படின்னு வந்தார். வா 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 ராமச்சந்திரா வா, யார் தெரியுமா, என் புள்ள அப்படின்னார். உடனே கை குடிக்கிறார். அவர் அத்தனை பேர் இன்றைக்கும் பேர் வாங்கிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால், அவருடைய சௌலபியம், எல்லாத்தையும் பழகினது. கூடியவரில் அவர் வேறு பணத்துக்கு அவர் ஆசைப்பட்டது இல்லை. அப்படிப்பட்ட மாதிரி இருந்ததுனால அவருக்கு அந்த பேர் நிற்கிறது. எங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு நிலம் விஷயமா ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளத்தும் போது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அவரை பார்க்கறதுக்காக எனக்கு பார்த்து சொல்லணும்னு பார்த்தேன். எதையோ சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். சண்டை, இது பேட்டில், 7 இயர் பேட்டில் அது நடந்திருந்தது. அப்போது எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு KKSSRனு ஒரு மந்திரி, இப்போது இருக்கார் மந்திரியார், இப்போ இருந்தார் நேற்று வரையில், அவருடைய வீட்டில் விருந்தினர் போய் பார்த்தேன். போகிறபோது நான் அப்போ ராம்கோவில் வேலை பார்க்குறேன். அதனால் அந்த மரியாதையோடு எல்லாம் எனக்கு வழிகாட்டி கூப்பிட்டு போனேன். போனால் உள்ளே சாப்பிட்டுருந்தார். அவர் சாப்பிட்டு உடனே வெளியில் வந்தார். வந்த உடனே சுப்பு பையன், ஆமாம் ஏன் உள்ளே வரல, வெளியே நின்ட்டீங்க, நாங்கள்லாம் சாப்பிட்றது பார்க்க பயமா அப்படின்னாரு. இல்லை, இன்றைக்கி விருதுநகர் பைஃபர்கேஷனுக்காக வந்திருக்கீங்க, எவ்வளோ வேலை நடுவில் வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதே கம்மி, அதுலேயும் நான் உங்களுக்கு படுத்தணுமாங்க, நல்லா பேசுகிறீங்களே அப்படின்னாரு. அப்போ போய் விஷயத்தை சொன்ன உடனே, உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னார். முடிஞ்சவரில் ஏதோ செஞ்சார். அப்புறமும் அது ஏதோ இருந்தது. அதுக்கப்புறம் நல்லபடியாக ஏதோ கோர்ட்டுக்கு போனேன், ஏதோ பண்ணேன், ஜெயிச்சிட்டோம் அந்த விஷயத்தில். அப்புறமா திருப்பி அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தபோது இதுக்காக திருப்பி ராமவரம் வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு உள்ளே எல்லாரையும் பார்க்க வந்தார். பார்த்துட்டு திரும்பி போகிறபோது, நான் சுப்பு புள்ள வந்திருக்கேன் அப்படின்னு கத்தினேன். திருப்பி ஓடி வந்துட்டார். வாங்க வாங்க வாங்க, என்ன இல்லை ஞாபகப்படுத்தா, கவலைப்படாதீங்க போங்க அப்படி. அந்த அளவுக்கு அவர் மரியாதை, அன்பு, அது ஒரு மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி வேறு யார் பழக்கம்னா, இப்போ சமீபத்தில் ஸ்டாலினை பார்த்துருக்கேன். அது அரசியலில் முன்னாள் இருக்கும்போது சினிமாக்காரர்களில் ஜாஸ்தி பேர்கிட்ட பழக்கம் கிடையாது. இப்போது அது பெருசாக நினைக்கவும் இல்லை. அதே மாதிரி அப்பாவோட சேர்ந்து பார்த்த ஆன்மீக மகான்கள் பற்றி சொல்லுங்கள். மகான்களில் தி எக்ஸாம்பிளரி மகான் எல்லாரும் சொல்கிற மகா பெரியவாக்கிட்ட அப்பாவுக்கு ரொம்ப ஈடுபாடு. பெரியவாளுக்கு அப்பா கிட்ட ரொம்ப கருணை ஜாஸ்தி. இளையாத்தங்குடியில் அவர் இருக்கிற போது அப்போ பெரிய ஒரு யுத்தம் நடந்துட்டுருக்கு. பார்ஸ் இந்த பாகிஸ்தான் வார ஏதோ. அப்போ போய் அவர்கிட்ட இது வாங்கிட்டு வந்தார், அனுகிரக பாஷணமே அப்பா போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தார். அந்த அளவுக்கு அடிக்கடி குழந்தையெல்லாம் கூட்டின்னு போவார் பெரியவாளை பார்க்க. அப்போ இப்போ ஒரு நாள் போகிறோம், நாங்கள் எல்லாம் இருக்கோம், எல்லாரும் நமஸ்காரம் பண்ணோம். என் புள்ள பெரியவன் BA BCom, சின்னவன் BA BL, பொண்ணு MA MSc B, இது வரிசை எல்லாரும் சொல்லிட்டே வந்தார். அவர் என்ன பண்ணார்,
பெரியவாட்ட, ஆமாம் நீ என்ன படித்தேன்னு கேட்டேன். சொன்னார், நான் உங்கள் அனுகிரகத்தை படித்தேன், வேறு என்னத்தை படித்தேன். ஆமாம் சுப்பு, எப்போ ஒரு மீட்டிங்கில் பேர் இதில் சொல்கிற போது சுப்பு வந்திருக்கா, சுப்புவை பேச சொல்லணும் அப்படின்னு அப்படியே சொல்லி பெரிய ஒரு அனுகிரகமாகவே அவர் வாயாலேயே அப்பாவை ரெக்கக்னைஸ் பண்ணி சொன்ன ஒரு நிகழ்ச்சி. இப்போ கூட என்னுடைய தம்பி புள்ள அது ரெக்கார்ட் போட்டு காமிச்சா என்கிட்ட ஒரு தடவை. அப்படி போல் அவர் பண்ணிருக்கார். உங்களோட கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேர் சார்? எங்களுக்கு நாங்கள் 14 பேர். 3 அம்மா. 3 அம்மாவில் எங்கள் அம்மா என்னை பெற்றவ 4வது மாதத்தில் என்னை விட்டு போயிட்டா. அலமேலுன்னு பேர். அந்த அம்மாவோட ஃபோட்டோ கூட கிடையாது. இவர் இவ்வளோ பெரிய சினிமாக்காரர். அவர் வீட்டிலையே வந்து ஃபோட்டோ லேபே வச்சுருந்தார். தானே படமெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணுவார். ஆற்றுல ஒரு டார்க் ரூம் வச்சுருந்தார், எல்லாம் பண்ணார். அம்மா ஃபோட்டோ இல்லை. 4 மாதம் நான் குழந்தை போயிட்டா. அப்புறம் அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கொஞ்சம் புரியாமல் முடிச்சார். ஏன்னா 2 பிள்ளை, இதை நான் பார்த்துக்கிறேன் வேணான்னு. அப்போ அவருக்கு வயசு 24 வயசு, அம்மாவுக்கு 17 வயசு. அதனால் அவருக்கு மனசு இல்லை. அப்புறம் எல்லோரும் நிர்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணார். அவர் கல்யாணம் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா கிடைச்ச அம்மா இருக்காளே மாது சிரோமணி மீனாட்சி அம்மா, எனக்கு வருஷம் எங்கள் அம்மாவுடைய சாதத்தன்னைக்கு தான் அம்மா இல்லைங்கிற ஞாபகம் வரும். அப்படி பார்த்துட்டவர். அவளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாலும் முதல்ல ஏதாவது வாங்கிட்டு வந்தால் எங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாக்கும். அப்படிப்பட்ட தாயார் மீனாட்சி. அடுத்தாப்புல சுந்தரிபாய் அம்மா. சுந்தரிபாய் அம்மா சினிமாவில் இருந்தாலும் ஒரு டிவோட்டட் ஒய்ஃப், ரொம்ப ஆசையாக இருந்தா. அப்பா போனப்புறம் கொஞ்ச நாளைக்கு வெள்ளிக்கிழமை மௌன விரதம் இருந்தா. அப்படியெல்லாம் அந்த அம்மா எங்கள் வீட்டில் ரொம்ப ஆசை. அவள் 3 எனக்கு நான் சொல்லுவேன், அப்பாவுக்கு பொண்டாட்டி அம்மா, அவ்வளோதான். இதில் வந்து அது மூத்தா கிடையா இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதை நான் சொல்லிவிட்டு ராமாயணத்தை வந்து ராமன் சொல்லியிருக்கான். கைகையை பற்றி யாரோ சொல்கிற போது அப்பாவுக்கு பொண்டாட்டி அம்மா, தசரத பொண்டாட்டி அவள், அது சொன்னால் எனக்கு திருப்தி. அடா நாம் சொன்னது தான். அந்த மாதிரி அந்த 3 பேர் தான் குழந்தைகள். நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து எங்களுக்கு சில குழந்தைகள் இருக்கா இல்லை அதெல்லாம் ஞாபகப்படுத்தின்னு சொல்ல மனசு கஷ்டமாக இருக்குது. மாப்பிள்ளைகள்லேயும் சில பேர் இல்லை. எல்லாருக்குமே வயசாகிடுச்சு. இப்போது நாங்கள்லாம் 70, 80 இருக்கோம், அவருடைய ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ ஆனால் ஒருத்தர் எப்போவும் விட்டுக்காம அந்த அன்போடு தனியாக ஒரு வீடு பார்த்து போனாலும் அங்கே மத்தியானம் சாப்பாட்டுக்கு இங்கே வந்துடுவேன். ஏன் போனேன்னா இடம் இல்லைங்கிறதால போனோம். குடும்பம் பெருகிற போது இந்த இடம் போகல. அப்போ நாங்கள் இதெல்லாம் கட்டலை, ரொம்ப வருஷம் கழித்து தான் கட்டினோம். அதனால் கூட்டு குடும்பத்தை அவள் ஒருத்தன் சொன்னால், ஒரு பெரிய அறிஞன், மேன் இஸ் பார்ன் வித் 1 மவுத் அண்ட் 2 ஹேண்ட்ஸ்னா, ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு 2 கை உழைக்கிறதுக்கு அப்படின்னு. அதனால் கூட்டு குடும்பத்தால் கஷ்டமே கிடையாது. சம்பளத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த ஏற்ற இறக்கங்கள் சம்பாதிக்கிறவனுக்கு தோணக்கூடாது, அவன் பொண்டாட்டிக்கும் தோணக்கூடாது. அதெல்லாம் எங்கள் வீட்டில் அந்த புண்ணியம் பண்ணியிருக்கும். எங்களுக்கு வந்து வாச்ச எங்களுடைய மனைவிகள்லாம் சரி எல்லாரும் இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிற ஆசையோடே எல்லாரும் இருந்து அப்பாவை எல்லாரும். இன்றைக்கி என்னுடைய சகோதரன் ஒய்ஃபு சொல்கிற பக்கத்தில் இருக்கா, அவள் சொல்லுவாள், எங்கள் மாமனார் எனக்கு கொடுத்த வீடு இது. அவள் கணவர் இல்லை, என் தம்பி போயிட்டான். ஆனால் நான் இங்கேருந்து போக மாட்டேன். அவள் அண்ணாது மேலே அவள்கிட்ட ரொம்ப ஆசை, ஃபேமிலி எல்லோரும். நான் இங்கே தான் இருப்பேன் அண்ணா, நான் இங்கே தான் இருப்பேன், ஏன்னா எங்கள் மாமா கொடுத்த வீடு. அது மாதிரி எல்லோரும் இந்த கூட்டு குடும்பத்தினால நாங்கள் வந்து வி ஹவ் நாட் அஃபோர்ட் எனிதிங். பிறப்பம்பாயில் தான் படுத்துப்போம். நாங்கள் மாத்திரம் இல்லை, வெளியில் இந்த சமயக்காரிக்கு பிள்ளை இருந்தால் அவன் வந்துருப்பாங்க, அவனுங்க எங்களோட தான் இருப்பான். கொஞ்சம் கோவம் வரும் அப்போது, சின்ன பையங்கிறதுனால. ஆனால் பின்னால் யோசித்து பார்க்குறது, அப்பா அப்படியெல்லாம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம். சம் பீப்புள் மே அக்ரி ஆர் மே நாட் அக்ரி, பட் வி ஆர் நாட் பாதர்ட். இட்ஸ் அவர் ஃபீலிங். அத்தனை குழந்தைகளையும் படிக்க வச்ச புண்ணியவானுங்கப்பா. அவர் அன்றைக்கி படிக்க வச்சதுனால என்னாச்சுன்னு கேட்டால், அத்தனை குழந்தைகளும் நல்லபடியாக எல்லாருக்கும் வேலைக்கு போனான். என் சிஸ்டர்ஸ் எல்லாம் வேலைக்கு போனதுனால இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு, அப்பாவுக்கு வேலை போனாலும் வேலை இல்லாத இருந்தால் கூட இந்த குழந்தைகள் எல்லாமும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை ஊரு கூடி தேர் இழுத்தோம்பால. வடம் பிடிக்க வாங்க தேர், வடம் பிடிக்க வாங்க, உடம்பெடுத்த பேர் எல்லாம் வடம் பிடிக்க வாங்க, 6 வடம் போட்ட தேர் அம்மன் கோயில் தேர், 100 வடம் போட்ட தேரை ஓட்டுறாரு நேரு அப்படின்னு அப்பா பாட்டினார். அந்த மாதிரி இந்த குடும்பத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எல்லாரும் வேணும்.
அந்த வேலைக்கு எல்லா குழந்தைகளும் கூட இருந்தது. நான் தான் பண்ணேன் எல்லாம் பெருமை எடுத்துக்க முடியாது, குழந்தைகள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கச்சேரி பண்ணியிருப்பீங்க, அந்த அனுபவத்தில் ஏதாவது ஒன்று? அதாவது கச்சேரி ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டா என்ன, அங்கே கச்சேரிக்கு போனேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500-600 கச்சேரி பண்ணிருப்பேன் கதைகள். அதை அப்போ ராமேஸ்வரத்துக்கு போகிற போது அதை முடிச்சுட்டு கச்சேரி முடிச்சுட்டு அப்பா நான் எல்லாருமா ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். நான் வேலையாக போகிறேன், அப்பா ஏதோ கதைக்கு எங்கேயோ போகிறார். அப்போ கேட்டால் எல்லோரும் ஃபஸ்ட் கிளாஸில் எல்லோரும் உட்காந்துருக்கோம். ஏண்டா உனக்கு ராமேஸ்வரத்தில் என்னடா கொடுத்தான்னு கேட்டார். 450 ரூபா கொடுத்தாப்பான்னு. ஏண்டா எனக்கு 250 ரூபா தானே கொடுத்தான் அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு கொடுத்தது உனக்கு மாத்திரம் கொடுத்தான், எனக்கு கொடுத்தது எனக்கு சேர்த்து கொடுத்தான், உங்களோட பிள்ளைங்கிறதுனால எனக்கு சேர்த்து கொடுத்தாங்க. இதே சந்தோஷம் அப்பாவுக்கு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என் பிள்ளை எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதோட மற்ற கதை பண்ணுற போது அவருடைய பாட்டுக்களை நான் சொல்கிறத சொல்லி எங்கள் அத்திமேர் மணியர் இருந்தார், பாபநாசியுடைய ஸ்டேஷன், கன்னிகா படம் அது இதெல்லாம் நிறைய ரொம்ப அற்புதமான வாய்ஸ். ஆனந்த நடமிடும் பாதன் பொன்னம்பல வாணன் சிதம்பர நாதன் அப்படின்னு அந்த நாரில் முன்னால் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு பாடினவர் அவர் சொல்லியிருக்கார், மணி உள்ள நன்னா பண்ணுறானப்பா கதை அப்படின்லாம் சொல்லி பெருமைப்பட்டவர். ஒரு தடவை என்னோட கதையே வாங்கிட்டு நான் எழுதுது, அவர் யாரோ கூப்பிட்டான் விநாயகரை பற்றி ஒரு நாள் கதை பண்ண மாட்டேன். அவர் ஒன்றும் ஸ்கிரிப்ட் எழுதலை. ஏண்டா நீ எதாவது பண்ணியிருக்காரு? ஆமாம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு. அது கொடு, வாங்கிட்டு போய் பண்ணிட்டு வந்துட்டார். பண்ணிட்டு வந்து ஏதோ ஒரு 4 இடத்துல சேர்ப்புங்கிற கரெக்ட். எதுக்கு சொல்ல வரேன், என்னுடைய பாக்கியம் அப்பா நம்மளதை கொண்டு போய் படிச்சுட்டு வந்தார். இந்த மாதிரி இதெல்லாம் லைஃப்பில். அப்பா எழுதிய பாடல்களில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதா ஒன்று பாடி காட்டுங்களேன். குமரங்கோயில் வாசலிலே கூட்டம் தான் கூட்டம், கோடி பொருள்கள் மீது அந்த கூட்டத்துக்கு நாட்டம். எவனாவது விழாவுக்கு வருவான் சும்மா இருப்பானா? யார் கழுத்தில் என்ன போட்டுருக்கா பார்ப்பான், நீ என்னென்னமோ பார்த்துட்டு இருப்பான். இந்த கடையை பார்ப்பான், இந்த கடையை பார்ப்பான், வெள்ளை கடையை பார்ப்பான், இன்னொருத்தன் வேறு ஏதாவது சாப்பிட்ற கடையை பார்ப்பான். குமரங்கோயில் வாசலிலே கூட்டம்னா கூட்டம், கோடி பொருள்கள் மீது அந்த கூட்டத்துக்கு நாட்டம். குருடன் போய் முருகையான்னு கூப்பாடு போட்டான். குருக்கள் என்ன வேணும் என்றப்போ கேட்டார். உன்னை பார்க்க கண்ணு வேணும் முருகையா நானா. குருக்களை முருகன் நினச்சுட்டான். உன்னை பார்க்க கண்ணு வேணும் முருகையா நானா, அட உனக்கு கூட தரிசனமா ஓடு என்றாராம். அது ஒரு மண்டு குருக்கள். உனக்கு கூட தரிசனமா ஓடு என்றாராம். அப்போ 6 முகங்கள் தெரியுதாம், அழகு புயங்கள் தெரியுதாம், மேருமலையை தொலைத்த வேலை மின்னல் போல தெரியுதாம். ஆடும் மயிலின் மீதிலேறி ஆடி வந்த முருகனை தேடி வந்த குருடன் கண்ணில் தெய்வம் என்று தோற்றிட்டான். குருக்களுக்குள் இருந்த முருகன் குருடனுக்கு தோணினார். கூனி குறுகி கம்பபூனி குருக்கள் இன்றும் நடக்கிறார். விகடன்ல தொடரா வெளியான தில்லானா மோகனாம்பாள் படத்தோட நகைச்சுவை இன்னைக்கும் பிரபலம். கதையை அப்பா எழுத்துக்களா கொண்டு வடிக்கும் போது நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? நானே விளையாட்டுக்கு சொல்வேன், அவர் எங்கே எழுதினார், நான் தான் எழுதினேன். ஏன்னா நான் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஸ்கிரைப். ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து எழுத சொல்லுவார், எழுதுவோம். எழுதிட்டே இருக்கும்போது யாராவது வரவா என்னன்னு நினச்சிருப்பா, ஏதோ பேசுகிறார் பாடுறான்னு அப்படி சொல்லுவார். அந்த சண்முக சுந்தரம் வந்தார், பார்த்த உடனே கண்களிலே கண்ணீர் அப்படின்னு ஒரே கதையாக சொல்லிட்டு வருவார் அவர். அந்த மாதிரி அது நிறைய உட்காந்து எழுதுவோம். நான் எழுதினேன், தங்கைகள்லாம் எழுதினேன், மாற்றி மாற்றி எழுதிப்போம். சம்படி நீட் மீ தேர் எல்லாம் நம்ம கேர்லின்னு வரும் அங்கேருந்து. அதை வந்த உடனே அவர் கரெக்ட் பண்ணுவார் ப்ரூஃபை. கரெக்ட் பண்ணுற போதே ராத்திரி 12 மணிக்கு மல்லிநாதன் இருந்தாருங்க. மல்லிம்பா ப்ரெஸ்ஸில், மல்லி கொஞ்சம் நிறுத்திக்கோ ப்ரெஸ்ஸை, இந்த கரெக்டாக எடுத்துக்கோ அப்படின்பார். 12 மணி 1 மணிக்கு அப்படி நடந்துடும். யாரோ ஒருத்தர் சொன்னார், தில்லானா மோகனாம்பாள் வாசன் தான் எழுதினார். வாசனே சொன்னார், எனக்கு அதெல்லாம் எழுத தெரியாது. நான் எழுதியிருக்கலாம் அந்த காலத்தில், இதெல்லாம் நான் சுப்பு தான் எழுதினார். அதாவது பொறாமையிலையோ வேறு ஏதாவது ஈஸ்வரி யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாமே, அந்த முறையில் யாரும் சொல்லல. மோகனாம்பாளை போல் ஆந்திராவில் கூட மரத்தடியில் உட்காந்து ஒருத்தர் படித்து தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி மற்றவாளுக்கெல்லாம் சொல்லுவோம். அப்படி கதை அடுத்தாப்பில் நடக்க கேட்டுகிட்டே இருப்பாள். இன்னும் பப்ளிகேஷன் வந்துட்டு இருக்கு.
ஆந்தோடனில் திருப்பி போட்டிருக்கா அவளே. முதல்ல சக்தியில் போட்டா, விகடனில் போட்டிருக்கா. அது மாதிரி அது இன்னைக்கு பாப்புலர் தான். தில்லானா மோகனாம்பாள் கொண்ட பெருமை. என்னுடைய பையன் துபாயில் இருக்கான். அவன் மோகனாம்பாளை ஒரு ஆடியோ பண்ணிட்டு இருக்கான். ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு கம்ப்ளீட் ஒரிஜினல். அதுக்கு இன்னும் தேடின்னு இருக்கான். ஆடியோவுக்கு வேறு பண்ணணுன்ட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் எஃப்எம்லலாம் கூட ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டுருக்கேன், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அவன் அதை பண்ணிட்டுருக்கான். அவன் துபாயில் பெரிய மேனேஜர் இருக்கான். அப்பாவோட அவன் மோகனான்னு ஒரு இது நடத்திட்டு இருக்காவா, இன்ஸ்டியூஷன், கல்ச்சரல் இன்ஸ்டியூஷன், சாங்ஸ்க்காக. வருஷம் குருவந்தனம் நிகழ்ச்சி பண்ணுறா. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கா. ரேவதி என்ன பேசணும்னு சொன்னபோது என்ன யோசனை பண்ணேன்னு கேட்டால், தி மெயின் டிஃபிகல்ட்டி ஃபார் எனி ஏஜட் மேன் இஸ் ஃபர்கெட்ஃபுல்னஸ். நமக்கு 1000 எழுதலாம், சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். பட் மறதி. நேற்றுக்கு பார்த்து இன்றைக்கி மறந்து போயிடுது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரொம்ப வேண்டிய ஒரு தலைவர் பேர் மறந்து போயிடுச்சு. திண்டாடி தெருவில் இருந்து கடைசியில் இந்த இளமுருகு பொற்செல்வி இளமுருகு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் பாட்டில் உங்களை கூப்பிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஏதாவது உளறி கொட்டு போகிறேங்கிற கவலையெல்லாம் வந்து. ஆனால் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ். அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீள். குறைகள் இருந்தால் பொறுத்துங்கோ, ஆனால் மனசில் நிறைவோடு பண்ண சமாச்சாரம் நல்லபடியாக இருக்கட்டும். அதோட தினமலருக்காக பண்ணிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக பண்ணது. நேயர்களே, இத்தனை நாள் பொறுமையாக என்னுடைய பேச்சையும் கேட்டுக்கொண்ட உங்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க.